கிராமத்தின் பெயரை மாற்றி குறிப்பிடுவதற்கு எதிர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பழஞ்சூர் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பழஞ்சூர் கிராம பெயரை மாற்றி குறிப்பிடுவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நவீன், கிராம மக்களின் கோரிக்கை என்ன? காவல்துறையினரோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறதே, என்ன நடக்கிறது அங்கே? சென்னை அருகே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பழஞ்சூர் பாப்பாஞ்சத்திரம் கிராம மக்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பூந்தமல்லி வட்டத்திற்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் கிராமத்தில் பழஞ்சூர் கிராமம் இருக்கின்றது. இந்த அரசு தரப்பில் தரக்கூடிய பட்டா உள்ளிட்ட ஆவணங்களில் பழஞ்சூர் என குறிப்பிடாமல் மேவலூர் பி என குறிப்பிடுவதால் அவர்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாவதாக குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக பழஞ்சூரில் இருந்து 5 கிலோமீட்டரில் பூந்தமல்லியில் பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் செல்ல வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கடந்து செல்லும் சூழல் இருக்கின்றது. அதே போன்று வேறு மாவட்டமாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் கடந்த 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் ஏற்பட்டு வருகின்றனர். எந்தவித முன்னேற்றம் இல்லாத சூழலில் தற்போது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழஞ்சூர் கிராமத்தில் இருந்து பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊர்வலமாக நடந்து வந்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கைகளில் கருப்பு கொடியுடன் வந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் கூறினர். எனினும் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை ஏற்க மறுத்து தொடர்ந்து 1 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்களை இந்த சாலை மறியலில் ஈடுபட்டால் கைது செய்ய போவதாக தெரிவித்திருக்கின்றனர். வருவாய்த்துறை சார்ந்து ஆர்டிஓ அல்லது வட்டாட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடும். இல்லை என்றால் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தொடர்ந்து வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நவீன்.